எதை எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியலையே என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்கள். பெனினாளின் பேச்சு அன்னாளை துக்கப்படுத்தியது. அன்னாள் பெனினாளிடம் பேசாமல் தேவனிடத்தில் பேசினாள். தேவனும் அவளுக்கு நன்மை செய்தார். இப்பொழுது அன்னாள் தேவனை துதித்து பேசினார். அது அவளுக்கும் இன்று நமக்கும் பிரயோஜனமாய் உள்ளது. உலகமே சொல்லுது பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவ் நடக்கும் சொல்லி. நம்ம மனமடிவா மத்தவங்களை பேசும்போது பிரயோஜனம் என்னங்க? பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் நலமானதை பேசி உற்சாகப்படுத்தும் போது அது தேவனுக்கும் பிரியும், மத்தவங்களுக்கும் நமக்கும் பிரயோஜனமா இருக்குங்க. ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா, பிரயோஜனம் உண்டாகும்படி பேச எனக்கு கற்றுத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசி